காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே சூப்பரான ட்விஸ்டான விஷயங்கள் வந்து நிறையவே இந்த சீரியலில் நடக்க போகுதுங்க. ஸோ கயல் சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கயல் டேரக்டர் சிவசங்கரியை வந்து எப்படியெல்லாம் வந்து எதிர்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து ரொம்பவே பரபரப்பாக வந்து போக போகுது. இந்த விஷயம் வந்து அவங்க முன்னாடியே வந்து பண்ணியிருக்கணும். பட் ஆனால் ரொம்ப லேட் இப்போ தான் வந்து பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வந்திருக்கு. ஸோ இது கூட எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தை வந்து அவங்க சீண்டி பார்த்துட்டாங்க இல்லையா, அதுக்காக மட்டும்தான். ஏன்னா கையில பொறுத்த வரைக்கும் வந்து தனக்கு என்னதான் கெடுதல் பண்ணாலுமே சரி, அது சரி ஓகே அப்படின்னு பொறுத்துட்டு வந்து போயிடுவாங்க. பட் ஆனால் தன் குடும்பத்துக்கு வந்து ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சும்மாவே விட மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ண போகிறாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ரவுடிக கிட்ட இருந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம கையில் அதுக்கப்புறம் சக்தி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இது பண்ணி காப்பாற்றிடுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே அடித்து போட்டு எல்லா பொருளையுமே உடச்சி போட்டிருப்பாங்க. அதனால ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாம் நடக்குது, எதுக்காக நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு காமாட்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தர்மலிங்கம் பெரியப்பா எங்கே போனாருன்னு தான் வந்து தெரியல. அவங்கள பற்றி காட்டவே மாட்டேங்கிறாங்க. அதான் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா வந்து இதில் போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆளாக வந்து நிற்கிற ஆள் இப்போ என்னடான்னா அந்த கேரக்டர் மொத்தமாக காட்டவே மாட்டேங்கிறாங்க. வடிவையும் காட்ட மாட்றாங்க, பெரியப்பாவையும் காட்ட மாட்றாங்க. அவங்க 2 பேரும் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே வந்து தெரியல. அட்லீஸ்ட் அந்த கேரக்டர் இதுக்குள்ள வந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் நெனைக்கிறேன். பட் தெரியல என்ன ஏதுன்னு, என்ன ரீசன்க்காக அவங்கள காட்ட மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்ளோ விஷயம் நடந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வராமலாம் இருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாரி நடக்குது. பட் அவங்க இல்லாம இருக்கிறது ஒரு பக்கம் கொஞ்சம் குறையா தான் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல், சக்தி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கயல் வந்து பார்த்தீங்கன்னா, சக்தி கிட்ட வந்து இதுக்கப்புறமும் நீ என் பிரச்சனைக்குள்ள வராத அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா சக்திய வந்து அதெல்லாம் முடியாது. நான் வந்து கண்டிப்பா உனக்கு சப்போர்ட்டா இருக்கத்தான் செய்வேன். எனக்கு இந்த மாரி ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படி இப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, கயல சமாதானப்படுத்திடுறாங்க. நீ எதுக்கும் வந்து ஃபீல் பண்ணாத. நீ வந்து இந்த மாரி அமைதியா இருக்கிறதுனால மட்டும் தான் வந்து இந்த அளவுக்கெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பண்ணது கண்டிப்பா வந்து உன் மாமியார் தான் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்றாங்க. எனக்குமே அப்படிதான் தோணுது. நீ என்ன நினைக்கிற? அப்படின்னு சக்தி கேட்குறாங்க. அதில சந்தேகமே இல்ல. கண்டிப்பா வந்து அவங்க வேலையா தான் இருக்கும். எங்க எனக்கு வந்து ஏதாவது நல்ல விஷயம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன வந்து மேலும் மேலும் சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறமும் நான் அவங்கள வந்து சும்மா விட போறது கிடையாது. என் குடும்பத்தையே அவங்க வந்து இந்த மாரி பண்ணிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன கையல் என்ன பண்ண போற நீ?" அப்படின்னு கேட்கும்போது, "சொல்றேன் சக்தி. ஆனா கண்டிப்பா சொல்றேன். இவ்ளோ நாள் வரைக்கும் நான் எழிலோட அம்மா. அவங்கள எதுவும் பண்ணிறக்கூடாது. எதுவும் சொல்லிறக்கூடாது. இதனால எழில் என் மேல ஏதாவது சங்கடப்பட்டுருவாரோ அப்படின்னு நினைச்சு தான் நான் வந்து பொறுமையா வந்து இருந்துகிட்டு இருந்தேன். என் பொறுமைய வந்து அவங்க ரொம்பவே சோதிச்சு பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறமும் நான் எடுக்க போற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பயங்கரமான மரண அடியா தான் வந்து இருக்கும். ஸோ இவ்ளோ நாள் வரைக்கும் கயல் வந்து பொறுமையா இருந்துட்டா. இதுக்கு மேல என்ன வந்து சீண்டி பார்த்தவங்களுக்கு நான் யாரு அப்படிங்கிறத காட்ட வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. இதுக்காக எழில் வந்து என்ன தப்பா நினைச்சாலும் பரவால்ல அப்படிங்கிற மாரி வந்து நம்ம கயல் வந்து பேசுறாங்க. ஸோ எழில் எதுக்குடி உன்ன தப்பா நினைக்க போறாரு? உன் குடும்பத்த இந்த அளவுக்கு அவங்க வந்து பண்றாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனுஷங்களா தானே உன் மாமியார் இருக்காங்க. இதெல்லாம் இந்த விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுச்சு அப்படின்னாலே எழிலே வந்து அவங்க அம்மாவ வந்து போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவாங்க. ஏன்னா, எழில் வந்து இல்ல, அவங்கள கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க இவ்ளோ தூரம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ, எவ்ளோ கேவலமான விஷயங்கள் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு அந்த டாக்டர் கூட சேர்ந்துட்டு எல்லாமே பண்றாங்க. அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதான்டா சாக்கு அப்படின்னு உன்ன பழி வாங்கணும் அப்படின்னு தான் எல்லாமே பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு மத்தியில நம்ம வந்து நல்லவங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் போராட தான் கையல் செய்யணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, ஸோ உடனே கயல் பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு எடுக்குறாங்க. "சரி வா, நம்ம போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "எங்கடி?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "ரொம்ப முக்கியமான விஷயம். வா நம்ம போலாம். நான் போற வழியில சொல்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வெளியில வர்றாங்க. "அம்மா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன்ம்மா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னங்க கயல் எங்க போய்க்கிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லம்மா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்த இப்ப நான் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பெரிய பிரச்சனையாகும். இவ்வளோ நாள் வரைக்கும் நான் பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கப்புறமும் பொறுமை அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து கிடையவே கிடையாது. என் குடும்பத்த தொட்டவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது, என்ன பதில் அப்படிங்கிறத நான் வந்து இன்னைக்கு போய் காமிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்த கேட்டவுடனே நம்ம காமாட்சி பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. "நீ என்ன சொல்ற? இது மாப்பிள்ளையோட அம்மா வீட்டுக்கு போறியா? அவங்க கிட்ட போய் ஏதாவது பிரச்சனை பண்ண போறியா?" அப்படிங்கிற மாரி கேட்டு பயந்த மாரி வந்து கேட்குறாங்க.
ஸோ இத கேட்டோனே நம்ம கையல் வந்து, ஆமாம்மா, அவங்க கிட்ட தான் நான் போய் பேச போறேன். இதுக்கப்புறமும் என்னால வந்து அமைதியாலாம் இருக்க முடியாது. இப்படி அவங்க பண்ணதுக்கான பதில் என்கிட்ட அவங்க சொல்லியே ஆகணும். சொல்ற வரைக்கும் நான் அவங்கள சும்மா விட போறதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! கையல் எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிற? விடு கையல் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ மூர்த்தியே அன்பு சொல்றாங்க, அம்மா என்னம்மா நீ இப்பதான் வந்து கையல் கொஞ்சமாவது வந்து அவங்கள எதிர்த்து பேசணும். அவங்க வந்து இந்த மாரி பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி போராடணும்னு முடிவெடுத்திருக்க. ஆனா நீ இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள எதுவும் பண்ணாத, எதுவும் சொல்லாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க நீனு? கடைசி வரைக்கும் இப்படியே நம்ம அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கணுமாம்மா? இதெல்லாம் ஒரு பேச்சா? அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியும் அன்பு வந்து நம்ம காமாட்சிய வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இங்க பாருங்க, நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் பொறுமை அப்படிங்கிறது இருக்கு. அவங்க அந்த பொறுமையும் தாண்டி ரொம்பவே சீண்டி பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம அமைதியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனுஷங்களா இருக்கிறதுக்கான அர்த்தமே வந்து கிடையாது. வேற ஏதாவதுன்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. அதனால கண்டிப்பா இந்த விஷயத்த நான் சும்மா விட போறது கிடையாது. அந்த சிவசங்கரிக்கு நான் வந்து யாரு அப்படிங்கிற விஷயத்த காட்ட தான் போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சக்தியும் கையிலும் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா வெளியில வந்து போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் காமாட்சி ரொம்பவே வந்து பயப்படுறாங்க. ஐயய்யோ! ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ? மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் ஒரு வேளை தெரிஞ்சு, அவருக்கும் ஒரு கையலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? அப்படின்னு வந்து பயப்படுறாங்க. ஸோ மூர்த்தி சொல்றாரும்மா, நீ நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் வந்து ஆகாதும்மா. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இதானவர் வந்து கிடையாது. அவங்க அம்மா வந்து இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா போதும். அவரே கண்டிப்பா அவங்க அம்மாவ வந்து திட்டுவாரு. அப்படி இருக்கும்போது, "நீ எதுக்கும்மா இப்படிலாம் நெனச்சு பயந்துகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மூர்த்தியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் விறுவிறுன்னு வந்து 2 பேருமே கிளம்பி வந்து சிவசங்கரி வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ உள்ள போனோனே பார்த்தீங்க அப்படின்னா, சிவசங்கரி நம்ம கையில பார்த்தோனே, "ஏய் நில்லுடி! எவ்ளோ தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வைப்ப?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை கிடையாது. ஆனா என்ன நீங்க வர வச்சுட்டீங்க. அது மட்டும் கிடையாது. என் குடும்பத்த ரவுடிகள வச்சு அடிச்சு என்ன சீண்டி பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறமும் நான் சும்மா விடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. என்னடி பண்ணுவ? உன்னால என்னடி பண்ண முடியும்னு நினைக்கிற? ஏற்கனவே உன் பேரு சோஷியல் மீடியால ஃபுல்லா நாறி போய் கிடக்கு. அது மட்டும் இல்லாம நீ எப்பேர்ப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பிறவி அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீ என்னடி பண்ண போற? உன்னால என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க பாருங்க, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க அந்த லிமிட்ட தாண்டி வந்து போய்க்கிட்டு இருக்கீங்க. இதையும் தாண்டி நீங்க போனீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த கயலோட சுயரூபத்தை என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். எனக்கு என்ன நடந்தாலும் சரின்னு நான் பொறுமையா பொறுத்துட்டு போய்க்கிட்டு இருப்பேன். ஆனா என் குடும்பத்து பக்கம் மட்டும் நீங்க கைய வச்சீங்கன்னு தெரிஞ்சுச்சு, அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடி என்னையவே என் வீட்டுக்குள்ள வந்து மிரட்டுறியா? ஒழுங்கு மரியாதையா வெளிய போறியா? இல்ல கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளவா? அப்படிங்கிற மாரி வந்து சிவசங்கரி சொல்றாங்க. ச்சீ! உங்க வீட்டுக்குள்ள நின்னு நான் என்ன பண்ண போறேன்? இது ஒரு வீடு. இந்த வீட்டுக்குள்ள வந்து நான் நிக்கணுமா? இங்க நிக்கவே எனக்கு வந்து அருவருப்பா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மமா நீங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. இங்க பாருங்க. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இத இத்தோட கடைசியா வந்து நினைச்சுக்கோங்க. இதுக்கப்புறமும் நீங்க இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவேன், அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற சிவசங்கரி, அதுக்கப்புறம் இந்த கயலோட ஆட்டத்துல சிவசங்கரி அப்படிங்கிற ஒரு ஆள் இல்லாமயே வந்து போயிரும். அந்த அளவுக்கு நான் பண்ணிருவேன் அப்படிங்கிற மாரி கயலுமே வந்து பயங்கர மாஸா வந்து பேசுறாங்க சிவசங்கரி கிட்ட. இதனால சிவசங்கரி பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பக்கத்துல இருக்கிற தீபிகா வந்து, "ஹே ச்சீ வாய மூடு. உனக்கெல்லாம் என்ன தைரியம் இருக்கு? இங்க வந்து நீ ஆன்டி கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, ஸோ சக்தி வந்து சொல்றா, "ஹே நீ வாய மூடுறி. நீ எல்லாம் ஒரு ஆளாடி. அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. உன்னையெல்லாம் என்னன்னு தாண்டி சொல்றது? எவ்வளோ கேவலமா, சீப்பா நீ பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா நீ வந்து உன் வாய மூடிட்டு இருந்துரு. இது உனக்கும் எங்களுக்குமான பிரச்சனை கிடையாது. தேவையில்லாம ஊடல வந்து உன் மூஞ்சி முகரையெல்லாம் அடிபட்டு போயிறாத." அப்படிங்கிற மாரி சக்தியும் வந்து சொன்னதுனால, தீபிகா வந்து அமைதியாயிடுறாங்க. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா, சூப்பரா இந்த சீன்ஸ் எல்லாமே வந்து போய்க்கிட்டு இருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கயல் வந்து பொறுமையா இருக்கிறத தாண்டி, அவங்க வந்து அவங்களுடைய இடம் என்ன? அவங்களுடைய தகுதி என்ன? அப்படிங்கிறத இந்த சிவசங்கரிக்கு கரெக்ட்டா புரிய வச்சாங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கும்னு நெனைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.